ரோடே போடாம பணம் கொடுத்துட்டாங்க. சங்கரானந்த் அவர்களுக்கு, செந்தில் பாலாஜி அவர்களுடைய நெருங்கிய நண்பரா இருக்கக்கூடிய அவருக்கு கொடுத்துட்டாங்க. சங்கரானந்த் அவருக்கு கொடுத்துட்டாங்க. ஒருவேளை போடப்படாத சாலைக்கு பணம் வெளியில வாங்கிட்டோம்னு தெரிஞ்சிருச்சு, மக்கள் போராட்டத்துக்கு வந்துருவாங்கன்னு போலீஸ குமிச்சாங்களா? சாலையும் இல்லை, சாலைக்கான குவாலிட்டிக்கான செக்அப் ரிப்போர்ட்டும் இல்லை, ஆனா பேமெண்ட் மட்டும் போயிருக்கு. அப்ப எப்படி போச்சு? தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை அடிச்சிட்டு போயிருக்குன்னா, இப்போ இவங்க உத்தரப்பிரதேசத்தை பாத்தியா, பீகாரை பாத்தியானா, இங்க திருவண்ணாமலை பாத்தீங்களா? ஆளக்கூடியவர்கள் வேணா மாறி இருக்கலாம், அங்க அதிகாரிகள் அதே மட்டத்துல தானே இருக்கிறாங்க, அதே பொறுப்புகள்ல இருக்கிறாங்க, இதே தமிழ்நாட்டுக்குள்ள தானே பணி செய்யறாங்க. பட்ட பகல்ல கடந்த ஒரு கரப்ஷன், அதை இரவோட இரவாக ஆதாரத்தை அழிச்சிருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் எவ்வளவு சாலைகள் இருக்கும். இப்ப நம்ம இதை விசாரிக்க துவங்கும் போதுதான் புதிய தவறுகள் நடக்காம இருக்கும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த திரு ஆர்கே அவர்கள். சார் வணக்கம். 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 எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம டீம்ல எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க சார், எல்லாம் நல்லா இருக்காங்க. கடந்த ஆட்சியில் அறப்போர் இயக்கம் தொடர்ந்த வழக்கில் இன்னைக்கு ஏவாவேலு அவர்கள் இன்னைக்கு கைது செய்யப்படுவாரா அப்படின்னு இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்க சமயத்தில் இன்னைக்கு அவர் சிங்கப்பூர் தப்பிச்சு போயிட்டாரு, லண்டன் தப்பிச்சுட்டு போயிட்டாரு ஒரு பேச்சு அடிப்படுது. உண்மைதானே சார்? எப்படி சார், எதற்காக சிங்கப்பூர் போயிருக்குன்னு சார்? அவரு பிசினஸ் ரீதியாக அவருடைய மகன் பிசினஸ் ரீதியா போயிருக்கிறதெல்லாம் கேள்விப்படுறோம். பட் இது உண்மை என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு அப்ஸ்காண்ட் ஆகி, அதாவது ஓடி போற சூழல்ல அது மாதிரி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பயணம் முன்கூடி திட்டமிட்டதா தான் நிறைய பேர் சொல்றாங்க. அண்ட் மோரோவர் இந்த ரைடு நடக்குது இல்லையா, ஒரு அந்த இன்ஸ்பெக்ஷன் நடக்குது, டிவிஎஸ்சில இருந்து ரைடு போறாங்க இல்லையா, அந்த ரைடே சர்ப்ரைஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலு அவர்களுக்கு. எதிர்பார்த்ததானே சார்? ஏன்னா கேஸ் இன்னைக்கு நேற்று நடக்கல, கடந்த ஆட்சியிலேருந்து நீங்க வழக்கு போட்டு தான் இருக்கீங்க. அப்படிங்கும்போது அது சர்ப்ரைஸா இருக்குமா எப்படி சார் அவருக்கு? அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த கிரன்ச் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, கரூரை சார்ந்து நடக்கிறதா புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு இதுல இந்த A1 வேலு அப்படின்னா கூட அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய சங்கரானந்த், கடைசியா இருக்கக்கூடிய சங்கரானந்த், இடையில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த கரூர் ஹைவே, கரூர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நபார்டுடைய சார்ந்து இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பெல்ட், அந்த மண்டலங்கள் தான். அந்த மண்டலத்துடைய அந்த சரகத்துடைய அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அப்புறம் பொறியாளர்கள், வேறு பொறியாளர்கள் இருக்கிறதா பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாம் அங்க ஒர்க் பண்ணவங்க. ஏன்னா இந்த இஷ்யூ நடந்ததுமே 4 சாலைகள் நீங்க பார்த்துருப்பீங்க, பட்டியல் நம்ம கம்ப்ளைண்ட்ல ஏற்கனவே இருக்கும். இது எப்படி எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா, 2022 மார்ச்சோட இறுதி காலத்துல இது மாதிரி ரோடே போடாம பணம் கொடுத்துட்டாங்க. சங்கரானந்த் அவர்களுக்கு, செந்தில் பாலாஜி அவர்களுடைய நெருங்கிய நண்பரா இருக்கக்கூடிய அவருக்கு கொடுத்துட்டாங்க, சங்கரானந்த் அவருக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி எம்ஆர் விஜயபாஸ்கர் பத்திரிகையாளர் சந்திப்புல எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரியா, வேலு அவர்களுமே அதுல தலையிட்டு 2-3 பேரை சஸ்பெண்ட் எல்லாம் பண்றாரு. இது அறிவிப்பா வருது. இது நமக்கு தெரியப்படுத்த அந்த செய்திகளை நம்மளும் பாக்குறோம். இந்த ஹைவே ஏற்கனவே நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கான கிரவுண்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது 25, 26, 27, 8 தேதிகள்ல பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சங்கரானந்த் அவர்களுக்கு ரிலீஸ் ஆயிடுது. வேலையே நடக்காம, ரோடே போடல. விச் மீன்ஸ் அதாவது 3 சாலைகள் இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க், டெவலப் பண்ற ஒர்க், ஒரு சாலை விரிவாக்க பணிகள், இது எல்லாமே நடக்கிறது கரூர் சார்ந்த பெல்ட்ல நடக்குது. இந்த சாலைகள் போடாமலே இந்த பேமெண்ட் ரிலீஸ் ஆயிருந்த விவரங்கள் வந்தவுடனே நம்மளும் கம்ப்ளைண்ட் தெரியப்படுத்துறோம். இந்த கம்ப்ளைண்ட் தொடர்ச்சியா RTI போடும். அது ஒரு பக்கம் வர்றேன். இப்ப இந்த விவரங்கள் வெளியில வந்த உடனே வேலு அவர்கள் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு ஹைவே மினிஸ்டர், அப்போ கரூருடைய மாவட்ட அமைச்சராகவும் பேரலா இன்னொரு பக்கம் 2 பெரிய துறைகளை பார்த்துக்கிட்டு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நெருக்கமான நண்பர்ன்றாங்க. அப்ப இவரு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஒரு துறை ரீதியா மக்களோட பணத்துல, மக்களுக்காக தான் வந்திருக்கோம், மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் வந்திருக்கோம், மக்களோட பணத்துல ஊதியம் வாங்குறதுல ஒரு பக்கம், மக்களோட பணத்துல தானே ரோடு போடுறோம். அப்போ இது போல ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதுக்கு 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், உடனடியா துறை ரீதியான ஒரு என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுவோம். டிவிஎஸ்சி ஆர்டருக்கு திமுகவுல தானே இருந்தது. அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமை கீழே தானே டிவிஎஸ்சியுமே இருக்கு. அப்போ ஒரு விசாரணை மேற்கொள்ளுங்க. உண்மையாகவே இதுல யாரெல்லாம் தவறு செஞ்சிருக்காங்களோ அவங்கள தண்டிக்கிறதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம அவரே செஞ்சிருக்க முடியும்.
அவரு எந்த இடத்துலயும் ஒரு கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் இனிஷியேட்டிவே பண்ணல. இப்ப நாம அதை தொடர்ந்து போடப்பட்ட ஆர்டிஐகள் சேகரித்த தகவல்கள் அடிப்படையில இதே அக்டோபர்ல இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் வந்து சீஃப் செக்ரட்டரியா இருக்கும்போது 2வது அடிஷனல் எவிடன்ஸாக கொடுக்குறோம். இதுல இடையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மார்ச்சோட இறுதி காலத்துல பிரச்சனை வெளியான உடனே ஏப்ரல்ல ரோடு போடுறாங்க. இரவோடு இரவாக அந்த சாலைகள் போடப்படுது. நமக்கு என்ன கேள்வினா, ஒரு மாநில அரசு 3 பெரிய ரோடுகளை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், ஒரு சாலையை அகலப்படுத்தணும். இந்த சாலைகளை துறைக்கு எந்த விதமான தகவலுமே தெரியாம வேலை செய்ய முடியுமா? ஒரு ஏஇ வேலை செய்ய முடியுமா? ஒரு சிஇ போய் நிக்க முடியுமா? எஸ்சி போய் நிக்க முடியுமா? அப்ப இவங்க எல்லாம் இல்லாம அந்த ஜல்லிகள் எவ்வளவு வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளவு அளவிலான பொருட்களும் வருது. இன்னொரு பக்கம் அங்க லேபர்களும் ஒர்க் பண்றாங்க. ஒரு ரோட போடணும்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கும். ஏன் காவல்துறையை அங்க குவிச்சு அந்த இரவோட இரவாக சாலை போடப்படுது? ஒருவேளை போடப்படாத சாலைக்கு பணம் வெளியில வாங்கிட்டோம்னு தெரிஞ்சிருச்சு, மக்கள் போராட்டத்துக்கு வந்துருவாங்கன்னு போலீஸ குமிச்சாங்களா? ஒரு காவலர் அப்ப இருந்த எஸ்பிக்கு தெரியாம இந்த வேலை நடந்ததா? கலெக்டருக்கு தெரியாம இந்த வேலை நடந்ததா அப்படின்னு கேள்வி வருமா? வராது. அதே ஹைவே மினிஸ்ட்ரிக்கு தெரியாம இந்த வேலை நடந்ததா? ஏன்னா ஹைவே டிபார்ட்மெண்ட் தான் அந்த ரோடு போடுது. அவங்க ரோட ஒண்ணு இல்லைங்க, ஒரு சாலையை போய் போட்டுக்கிட்டு இருந்த சாலையில தவறா இருக்கு, போட்டு 1 வாரம் 1 மாசம் தாங்குது அப்படின்னு சொல்லி கையால எடுத்ததுக்கு சமூக அக்கறையாளர்கள் நிறைய பேர் மீது பொது சொத்தை சேதம் விளைவித்தல் வழக்கு போடுறாங்க. இங்க ரோடே போடுறாங்க. அப்ப வேலு அவர்கள் என்ன பண்ணிருக்கணும்? இதை பத்தின புகார டிவிஎஸ்க்கு அவரே முன் வந்து கொடுத்துருக்கணும். கொடுக்கல. இதுக்கான வீடியோக்கள் போட்டோஸ் எல்லாம் நாம ஆதாரமா கனெக்ட் பண்ணிருக்கோம். ஏப்ரல்லயே நம்ம கலெக்ட் பண்ணோம். அது சம்பந்தப்பட்ட அந்த பகுதியில இருக்கக்கூடிய Facebookல லைவ்லயும் இருக்கு. லைவ்லயும் இருக்கு. நேரலை உங்களுக்கு தெரியும் இல்லையா? நேரலையிலேயே இருக்கு. ரெக்கார்ட் பண்ணி போடக்கூடிய விஷயம் இல்ல. நேரலையிலேயே இருக்கு. அப்ப இந்த ஆதாரங்கள் அப்ப ஆர்டில நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்குதுன்னா, எம்புக்கு கிடைக்கும். எம்புக்குன்றது ஒரு முக்கியமான ஆவணம். அதை வச்சுதான் பேமெண்டே ரிலீஸ் ஆகும். அப்ப அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இந்தந்த தேதிகளை, அதாவது இந்த 25, 26, 27 தேதிகள்ல சாலைகள் போடப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான ஃபேப்ரிகேட்டட் டாக்குமெண்ட் அவங்க ரெடி பண்றாங்க. அதாவது முன் தேதியிட்டு ரெடி பண்றாங்க பேமெண்ட் ரிலீஸ் ஆன சமயத்துல. பேமெண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு இங்க நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அது குறிப்பா நபார்டு போன்ற ரூரல் டெவலப்மெண்ட்ல போடுறதுக்கு ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரோடு அங்க போட்டதுக்கு பிறகு ஒரு என்ஜினியர் போய் செக் பண்ணுவார். தரம் எப்படி இருக்கு, சொன்ன அளவுக்கு தான் போடப்பட்டிருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு பிறகு அவர் சர்டிஃபை பண்ணி சூப்பர் செக் பண்ணி எஸ்சிக்கு அனுப்புவார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த விவரங்களை வாங்கிட்டு ரோடு சாம்பிளுக்கான விவரங்களும் சப்மிட் பண்ணணும். ரோட ஒரு ரவுண்டு ஷேப்ல கட் பண்ணி எடுத்து அதை லேபுக்கு அனுப்பி அதுல இவங்க கொடுத்த ஸ்பெக் அடிப்படையில இத்தனை ஜல்லி பயன்படுத்திருக்கணும், இவ்வளவு டாக் கோட் இருக்கணும், இவ்வளவு பிட்டுமினஸ் இருக்கணும், தார் இவ்வளவு இருக்கணும், இந்த கலவையில இருக்கணும்ன்றதெல்லாம் லேபுக்கு அனுப்பி அந்த லேபோட ரிப்போர்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆனதான் பேமெண்டே கொடுப்பாங்க. ஆனா இங்க ரோடே போடலையே சார். இப்போ இவ்வளவு வேலை நடக்குது, ரோடு போட்டா தானே? அந்த ரிப்போர்ட்டை தான் நம்ம கேட்டோம். நீங்க குவாலிட்டி செக் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த குவாலிட்டி செக் ரிப்போர்ட்டை கொடுங்கன்னா ஹைவே என்ன சொல்லுது அப்படின்னா, அது போன்ற ஆவணங்கள் எங்கள் அலுவலகத்திலே இல்லை. அப்போ சாலையும் இல்லை, சாலைக்கான குவாலிட்டிக்கான செக்அப் ரிப்போர்ட்டும் இல்லை, ஆனா பேமெண்ட் மட்டும் போயிருக்கு. அப்ப எப்படி போச்சு அப்படின்றத நம்ம கேள்வி. இப்ப இந்த ஆதாரங்கள்லாம் டிவிஎஸ்சிக்கு 2022 அக்டோபர்ல அடிஷனல் எவிடன்ஸாக அனுப்புறோம். அப்ப இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த விதமான இனிஷியேட்டிவ் கூட பண்ணல. இது பத்தி ஒரு இடத்துல கூட அவர் பேசுனதா நாம இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. இது காலங்கள் முடிஞ்சது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை ஆஃப் பண்றதுக்கான எல்லா வேலைகளும் முடிவு செஞ்சுட்டாங்க. இப்போ டிவிகே அரசு வந்ததுக்கு பிறகு அவங்கள்டே நம்ம போய், ஏன்னா ஏடிஎம்கே கரப்ஷன் இருக்கக்கூடிய விவரங்களை டிஎம்கே வந்ததும் கொண்டு போய் கொடுத்தோம். ஏடிஎம்கே தவறுகளை ஏடிஎம்கே காலகட்டத்திலே எக்ஸ்பிரஸ் பண்ணோம். அப்புறம் டிஎம்கே வந்ததுக்கு பிறகு அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தோம். அவங்களும் சில வழக்குகள் போட்டாங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்றது உங்களுக்கு தெரியும். இப்ப டிவிகே அரசு வந்ததுக்கு பிறகு நம்மளும் திரும்ப போய் பார்த்து 41 புகார்கள் கொடுத்துருக்கோம். 41 புகார்களை கொடுத்து இது சம்பந்தமா எஃப்ஐஆர் போடுங்கன்னு இருக்கும். அதுல முதல் எஃப்ஐஆர் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. டிவிகே அரசு நாம கொடுத்த கம்ப்ளைண்ட்ல முதல் எஃப்ஐஆர் இதுல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு 11 பேரை போட்டிருக்காங்க. சங்கரானந்த் அவர்கள் உட்பட. நமக்கு என்ன கேள்வினா, ஒரே துறையிலே அப்படி சார்? இப்ப 41 கம்ப்ளைண்ட் ஒரே துறையே அப்படி சார்? பொதுப்பணித்துறை மட்டுமா இல்ல எப்படி சார்? இல்ல இது வந்து கல்வித்துறை சார்ந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்கேம்ஸ் பார்த்திருப்பீங்க. நீங்க வந்து ஒரே பேராசிரியரை பல கல்லூரிகளை காண்பித்தது, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பத்தி பார்த்திருப்பீங்க. அதே போல ரேஷன் டிரான்ஸ்போர்ட்ல பார்த்திருப்பீங்க. அது போல சட்டக்கல்லூரி ஆய்வுகள் போனாங்களா இல்லையானே தெரியாம அப்ரூவ் பண்ணதை பார்த்திருப்பீங்க.
இது போல பல்வேறு விதமான புகார்களை ஆதாரங்களோட டிஎம்கே அரசு இருக்கும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் உட்பட எல்லாமே டிஎம்கே அரசு இருக்கும்போது வெளிப்படுத்தணும். இவங்க வந்ததுக்கு பிறகு இப்ப வெளிப்படுத்திருக்கோம். இப்போ நமக்கு வேலு அவர்கள் பரிசுத்தமானவர் அவர் சொல்றாரு. அவர் உடல்நிலை சரியில்லாம இப்ப சிங்கப்பூர்ல இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்விப்படுறோம். அப்போ உடனடியாக ஒரு ஸ்பீடி ரெக்கவரி ஆகணும் அப்படின்றத நாமளுமே நினைக்கிறோம். ஏன்னா ஸ்பீடி ரெக்கவரி ஆகி அவரு எதிர்கொள்ளணும்னு. ஏன் அப்படின்னா ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ அவர் துறையில ஒரு தவறு நடந்திருக்குல்ல, சங்கரானந்த் அவர்கள் மீது ஒரு அலிகேஷன் வந்திருக்குல்ல, அந்த அலிகேஷனுக்கான என்கொயரிய சங்கரானந்த் மீது ஏன் என்கொயரி நீங்க ஸ்டார்ட் பண்ணல? சங்கரானந்த் இன்ஃப்ரா மீது ஏன் ஸ்டார்ட் பண்ணல? ரெண்டாவது முக்கியமான கேள்வி, அவரை ஏன் பிளாக் லிஸ்ட்ல சேர்க்கல? அதானே இது எதுவுமே தெரியலங்க. அமைச்சருக்கு தெரியாது. அமைச்சருக்கு நிறைய வேலைகள் இருக்குன்னு நீங்க வச்சுக்கோங்களேன். ரோடு போட்டாச்சு, ரோடே இல்ல, பணம் வந்துருச்சு. பணம் வந்தது பிரச்சனையானதுனால ரோடு போட்டீங்க. அப்ப இந்த முன்தேதியிட்டு எல்லாமே மாற்றப்படுதுல்ல. அப்ப இந்த விவரங்கள் நாமளும் தெரியப்படுத்திருக்கோம்ல. அப்ப அவர் என்ன பண்ணிருக்கலாம்? இவ சங்கரானந்த் இன்ஃபோ வாங்க, உங்களோட விளக்கங்கள் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு புகார் வந்திருக்கு. இதுக்கான சாம்பிள் ரிப்போர்ட் எங்க? அந்த சாம்பிள் ரிப்போர்ட் அவரே அவர் துறையில கேட்டிருக்கலாம்ல. அப்ப கேட்டிருந்தா பிளாக் லிஸ்ட் பண்ணிருப்பீங்களா இல்லையா? அப்போ பிளாக் லிஸ்ட் கூட பண்ணலன்னா யாருக்கு ஃபேவர் பண்றதுக்காக வேலு அவர்கள் இருந்தாரு, அமைதியாக இருந்தாரு? நம்ம கேள்வி வருமா வராது? கண்டிப்பா சார். ஆனா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு அது கரூர்ல மட்டும் இல்ல, திருவண்ணாமலையிலும் இதே மாதிரி தான். ரோடே போடாம ரோடு போட்டதா கணக்கு காமிச்சிருக்காங்க. அதாவது வடிவேலு காமெடி மாதிரி தான், கிணத்த காணாங்கிற மாதிரி. ஆனா ரசீது மட்டும் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி, ரோடே போடாம அமௌண்ட் ஜங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையில ஒரு இஷ்யூ இருக்கு சார். அது உண்மைதானே அப்படி சார்? திருவண்ணாமலையில நம்ம தொடர்புல இருக்கக்கூடிய வாலண்டியர் ஒருத்தர் எடுத்த இனிஷியேட்டிவ், அது புகார் கொடுத்து அதுவுமே ரோடு இப்ப போட்டிருக்கிறாங்க. கடந்த வாரம் நம்ம வாலண்டியர் மீட் அப்பவுமே வந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் காமிச்சிட்டு தான் போனார். அவர் பேசியிருந்தாரு. அவர் வந்துட்டு இது போல இதே போல ரோடு போடாம இருந்தது புகார் பிறகு இப்ப போட்டிருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, இது போல நமக்கு எவ்வளவு நூற்றுக்கணக்கான ரோடுகள் இருக்குன்னு தெரியாது. இப்ப நம்ம புகார் கொடுக்கறதுனால இந்த ஒரு சாலை, அது தொகை பெருசு, ஒரு 4 கோடிக்கு பக்கம். இது பெருசுன்றதுனால வெளியில தெரிய ஆரம்பிக்குது. இது போல நூத்துக்கணக்கான சாலைகள் இருக்குமோன்றது நமக்கு பிரச்சனை. திருவண்ணாமலையில நீங்க கேட்டது ஞாபகப்படுத்துனதுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். திருவண்ணாமலையில ஒரு பாலம் கட்டுறாங்க, தென்பெண்ணை ஆற்றில் நம்ம கட்டுறத பார்த்திருப்பீங்க. இதுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் வந்து 12 கோடி பக்கம் கிடைச்சிருச்சு. இந்த தொகை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷனுக்கு கூடுதலா கிடைச்சிருச்சு. இங்க எஸ்டிமேட்டட் பார்க்கும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அமௌண்டோட குறைவாக இருக்கு. ஒண்ணு, அந்த பாலம் வந்து அதுக்கு முன்பு இருந்த பாலமும் பெங்கல் புயல்ல அடிச்சுட்டு போல உடையல. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பாலமும் அடிச்சுட்டு போகல, உடையல. ஆனா இந்த பாலம் மட்டும் உடைஞ்சிருக்கிறத பார்த்து, அப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த பாலம் அடிச்சுட்டு போயிருக்குல்ல, பெங்கல் புயல் அடிச்சுட்டு போனதை பாத்துருக்கு. உடனடியா துறை ரீதியா ஒரு என்கொயரி ஸ்டார்ட் பண்றதுல என்ன பிரச்சனை? அப்போ நாம என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, இந்த ஒரு பாலமே அடிச்சுட்டு போயிருக்கு, இன்னை வரைக்கும் விழுந்து கிடக்கு. போன 2 வாரத்துக்கு முன்னால வாலண்டியர்ஸ் போகும்போது அதை பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, அது இன்னும் விழுந்து கிடக்கு சார். இன்னும் கூட அது என்ன பண்ண முடியும்? அவ்வளவு பெரிய கட்டமைப்பு. அவங்க அந்த பெல்ட்ல, அந்த வளைவான ஒரு பெல்ட் எல்லாம் கட்டியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நாம வந்து எக்ஸ்பர்ட் இல்லைங்க. அப்ப எக்ஸ்பர்ட் கமிட்டியுடைய அரசு என்ன பண்ணிருக்கணும்? ஐஐடி அனுப்பி, எப்பா இந்த ஆய்வு செய்யுங்க, இது டிசைன்ல எதுவும் ப்ராப்ளமா, எக்ஸிக்யூட் பண்ணதுல என்ன ப்ராப்ளமா அப்படின்னு பாக்கணுமா இல்லையா? அதுல நீங்க என்ன கொடுமை அப்படின்னா, நீங்க கண்ணால பார்க்கக்கூடியதுல அந்த தூண்கள் இருக்குல்ல, தூண்கள் பொழந்துகிட்டு மேல நிக்கிறத பார்த்திருப்பீங்க. அதாவது அடியில இருக்கக்கூடிய தூணு வெளியில ஒரு அந்த அந்த பெங்கல் புயல்ல வெளில வந்து நிக்குதுன்னா, அப்போ நீங்க பேஸ்மெண்ட் எவ்வளவு ஆழமாக போடப்பட்டிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வருமா வராது? சாமானிய பாலம் இது வரைக்கும் அடிச்சுட்டு போய் உத்தரப்பிரதேசத்துல பார்த்திருப்போம், பீகார்ல பார்த்திருப்போம். இது உத்தரப்பிரதேசமும் பீகாரே இல்லையே. தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை அடிச்சுட்டு போயிருக்குன்னா, இப்போ இவங்க உத்தரப்பிரதேசத்தை பாத்தியா, பீகார பாத்தியானா, இங்க திருவண்ணாமலை பாத்தீங்களா அப்படின்னு நம்ம கேள்வி வருமா வராது? அவரும் மாவட்ட அமைச்சர் தானே, அங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் தானே. அது பக்கத்துல கூடிய தண்டராம்பட்டு தானே அவரோட கிராமம், அவரோட கிராமம் தானே. அப்ப இது போல ஒண்ணு நடந்திருக்கு, விசாரிக்கணும், விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? அதன் மீது ஏன் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே இல்லை? அப்போ இவங்க திட்டமிட்டு மக்களுடைய பணம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கேள்வி கேட்க மாட்டேன். அப்ப நமக்கு என்ன கேள்வினா, மக்கள் பணத்துக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னா நீங்க ஏதாவது ஃபேவர் அடைஞ்சிருக்கீங்களா? பணமாவோ பரிசு பொருளாவோ வேற ஏதாவது பெனிஃபிட் அடைஞ்சிருக்கீங்களா? கேள்வி வருமா வராதா? கண்டிப்பா. நடவடிக்கை எடுக்கவே இவ்வளவு காலம் ஆகுது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஒரு என்கொயரி கூட கண்டக்ட் பண்ண மாட்டேன்றீங்க, பிளாக் லிஸ்ட் பண்ண மாட்டேங்க. இன்னை வரைக்கும் அந்த பாலம் கட்டண நிறுவனத்தை நீங்க பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? அறிவிங்க, உங்க கண்ணு முன்னால ஆதாரம் கிடக்குல்ல, அறிவிங்க. அப்ப இது போல எவ்வளவு விதமான சாலைகள், ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 20,000 கோடி ரூபாய் குறையாம பட்ஜெட் போட ஒரு பெரிய துறை தமிழ்நாடு அரசு.
அப்ப அந்த 20,000 கோடி ரூபாயில போடப்பட்டதுல சாம்பிளுக்கு நம்ம சில இதை எடுத்து பார்க்கிறோம். அப்ப இத 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 இந்த டிரான்ஸ்பரண்டா விசாரிக்கிறதுல என்ன பிரச்சனை? இது டிரான்ஸ்பரண்டா விசாரிக்கலாம் நமக்கு என்ன பிரச்சனை? அப்ப நீங்க மற்ற டெண்டர்கள் எல்லாம் என்ன முறைகேடு பண்ணிருக்கீங்க? மற்ற ரோடுகள் எல்லாம் போட்டிருக்கீங்களா இல்லையா? அதுவும் கேள்வி வருமா வராதா? அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். உங்களுடைய கருத்து கணிப்பு பிரகாரம் எத்தனாயிரம் கோடி சார் இதுல ஊழல் நடந்திருக்கோம்? ஏன்னா நீங்க மேலோட்டமா சொல்லியிருக்கீங்க, ஒட்டுமொத்தமா கணக்கு எடுத்தா எவ்வளவு வந்திருக்கு சார் ஊழல் நடந்திருக்கோம்? இப்போ நமக்கு கேள்வி என்னன்னா 20,000 கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறாங்க. இந்த 20,000 கோடி ரூபாய்க்கு போடப்பட்ட பட்ஜெட்டுகள்ல இருக்கப்பட்ட சாலைகளை தரம் அறிக்கைய அந்த எம்புக்குன்னு சொல்லக்கூடிய அந்த விவரங்களை உண்மையாகவே பார்த்திருக்காங்க, ரீசெக் பண்ணுங்கன்றோம். ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் 4 5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. வருஷத்துக்கு 10,000 கோடி. நீங்க பொதுவுல பேசக்கூடிய இந்த பார்ட்டி ஃபண்டு இல்ல கமிஷனு 10% அப்படின்னா வச்சா கூட வருஷத்துக்கு 2,000 கோடி ரூபாங்க. அப்போ 5 வருஷத்துல உங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் வருது. நீங்க பட்ஜெட் படியே பாத்தீங்கன்னாலும் வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி நீங்க இந்த 5 வருஷத்துல 1 லட்சம் கோடி நீங்க வேலைகள் அங்க செஞ்சிருப்பீங்க அப்ராக்சிமேட்லி. இது எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சாதான் இன்னும் எவ்வளவு நடந்திருக்குன்னு நமக்கு தெரிய வரும். நமக்கு என்ன கேள்வி, ஒண்ணு இதற்கு பிறகு இப்ப நம்ம ஏன் இதை திரும்ப திரும்ப கேட்கிறோம், அதான் 5 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க, நீங்க வந்து திமுக அரசுல குறை சொல்றதுக்காகவே இதை சொல்றீங்க அப்படின்னா நம்ம என்ன கேள்வினா, இதற்கு பிறகு இதே ஆட்கள் இந்த சிஸ்டத்துல இருக்கிறாங்க. ஆளக்கூடியவர்கள் வேணா மாறி இருக்கலாம், அங்க அதிகாரிகள் அதே மட்டத்துல தானே இருக்கிறாங்க, அதே பொறுப்புகள்ல இருக்கிறாங்க, இதே தமிழ்நாட்டுக்குள்ள தானே பணி செய்யறாங்க. அதான் நானும் கேட்கிறேன், அந்த துறையோட அமைச்சர் இன்னைக்கு வந்து நீங்க வந்து வழக்கு போட்டிருக்கீங்க, ஆனா அந்த துறை அதிகாரிகள் இன்னைக்கு எப்படி சார் அவங்க மேல வழக்கு போட்டிருக்கீங்களா எப்படி சார்? ஏன்னா அவர் தெரியாம நடந்திருக்காது. இன்னைக்கு ஒரு ஃபண்டு கிளியர் ஆகுதுன்னா அந்த துறை அதிகாரி தெரியாம நடந்திருக்காது. அப்படிங்கும்போது அவங்க மேலே நீங்க வழக்கு போட்டிருக்கீங்களா எப்படி சார்? இல்ல, நம்ம புகார்கள் அவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க சொல்லியிருந்தோம். இப்ப வழக்குல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆரே வந்து அவங்க சூப்பரண்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் உட்பட எல்லார் மீதுமே போட்டிருக்காங்க. ஒரு 11 பேர் மீது போட்டிருக்காங்க. அது இப்ப பார்க்க வரவேற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்களெல்லாம் விசாரிக்க ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. நம்ம பணிகள்ல இருந்தவங்க இப்ப ரிட்டையர்டு. இப்ப டிவிஎஸ்சி வந்து வேக வேகமா வேலை செஞ்சு இந்த ரிட்டையர்ட் ஆனா, ஏன்னா ரிட்டையர்ட் ஆகி 2 வருஷம் வரைக்கும் நீங்க உடனடியா கேட்க முடியும், வேக வேகமா உங்க வேலைகளை செய்ய முடியும். அதுக்கப்புறம் அது பழசுங்க அப்படின்னு பாருங்க. அப்போ அந்த மாதிரி பழசாயிருச்சுன்னா ஆவணங்கள் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ பார்க்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, என்னங்க இந்த 5 வருஷத்துல நீங்க கணக்கு வச்சு சொல்றீங்க, திமுகவை குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த ஆட்கள் உள்ளுக்குள்ளதான் இருக்கிறாங்க. பட்ட பகல்ல நடந்த ஒரு கரப்ஷன், அதை இரவோட இரவாக ஆதாரத்தை அழிச்சிருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் எவ்வளவு சாலைகள் இருக்கும். இப்ப நம்ம இதை விசாரிக்க துவங்கும் போதுதான் புதிய தவறுகள் நடக்காம இருக்கும். இப்பவும் இதே ஹைவேல ரோடு போட போறாங்க இல்லையா, நாம அதுக்காக தான் பழைய விவரங்கள், ஏன்னா இதுல நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. சாலைகள் போடாம கண்டுக்காமலே நிறைய சாலைகள் போயிருக்கும். இப்போ இதுக்கான குவாலிட்டி செக் ரிப்போர்ட்டை, இது பிட்டுமினஸ் ரிப்போர்ட் இருக்கு, தார் இருக்கு இல்லையா, அந்த தாருக்கான ரிப்போர்ட்டை பார்க்கணும். நீங்க சும்மா எல்லாம் ரோட ஒண்ணு இல்லைங்க, நீங்க லட்சம் ரூபாய் கட்டல அப்படின்னா குடிநீர் வாரியத்தை கட்டலைன்னா குடிநீரை நிறுத்திடுறாங்க. ஓ கரெக்டா, மின்சாரம் ஒரு 1000 கணக்குல கட்டாம இருந்தா பீச கையில பிடிக்கிட்டு போயிடுறாங்க. சொத்து வரி கட்டல அப்படின்னா நோட்டீஸ் ஒட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது இங்க பல கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும், வேகமா எடுத்திருக்கணுமா இல்லையா? இப்ப நம்ம அதைத்தான் கேட்கிறோம். இப்போ நீங்க இந்த அதிகாரிகள் உள்ளுக்குள்ளதான் இருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு சாலைகள் இது மாதிரி போடாமலே மறைச்சிருப்பாங்க அப்படின்னு தெரியாது. அப்ப அந்த ரிப்போர்ட் எடுங்க, ஒண்ணு பிட்டுமினஸ் ரிப்போர்ட் எடுங்க, சாம்பிளோட ரிப்போர்ட் எடுங்க, குவாலிட்டியோட செக்கிங் ரிப்போர்ட் எடுங்க, எம்புக்கு எல்லாத்தையும் பாருங்க. நீங்க பழச திரும்ப நோண்டும் போதுதான் புதிய தவறுகள் அட்லீஸ்ட் இதுக்கு மேல நடக்காது அப்படின்றத செய்வாங்க. 2வது, பழைய தவறுகள்ல இன்னும் நிறைய இடங்கள்ல நடந்திருக்கலாம். இது கரூர் மட்டுமே இல்ல, மற்ற மாவட்டங்களையும் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு சூப்பரண்ட் இன்ஜினியர், ஒரு சீஃப் இன்ஜினியர், ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர், எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் நினைச்சு செய்ய முடியாது. ஒரு சிஸ்டமேட்டிக் பிளா இருக்கு. அப்ப இவ்வளவு பேரு இவங்க கீழே வேற வேற மாவட்டங்களும் பார்த்திருக்காங்கல்ல, அங்க என்ன தவறுகள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து சாலைகள் தரம் இல்லாம போனதுக்கு இந்த கரப்ஷன் ஒரு பெரிய காரணம். அதுக்கு ஒரு உதாரணம் தான், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பறிச்சு நிறைய பேரு கலெக்டரேட்ல வந்து குமிஞ்சு கிடக்குங்க. ரோடு தரமா போடல, ஹைவே போடுறீங்க. திருவண்ணாமலையில மகாதேவி மங்கலத்துல ரோடே போடாம முதல்ல பேமெண்ட்டுக்கு ப்ராசஸ் ஆகுது. நாம இதை தெரிஞ்சு ஆர்டிஐ போட்டு தகவல் எல்லாம் சேகரிக்கிறோம். ரோடு ஏனோதானு போட்டுட்டாங்க. போட்டதுக்கு பிறகு திரும்பவும் நம்ம அந்த ஆர்டிஐ போட்டு பிட்டுமினஸ் தார்னு சொல்லுவோம், தாருடைய தரம் சான்றுகள் வாங்குறோம். ரோடு போட்டதுக்கான ரோடு சாம்பிளிங் எடுப்பாங்க, சாம்பிளிங்கான ரிப்போர்ட்டை பேமெண்ட் பண்ணி வாங்குறோம். அப்ப என்ன நடக்குதுன்னா இவங்க ஒவ்வொரு ரிப்போர்ட்டா கேட்கிறாங்க. இதே திருவண்ணாமலையில
அதுக்கு பிறகு திரும்ப ரெண்டாவது தடவை ரோடு லே பண்ணதெல்லாம் சொல்றாங்க அந்த மக்கள். இப்ப அதே மகாதேவி மங்கலம் தரமா இருக்கு சாலை. நம்ம தொடர்ந்து விரட்டுறதின் மூலமாக சில முன்னேற்றங்கள் நடந்திருக்கிறத பாக்குறோம். நம்ம என்ன கேக்குறோம், அந்த நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட் பண்ணுங்க. இப்ப ஒருத்தரை பிளாக் லிஸ்ட் பண்ணீங்கன்னா மத்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க, எப்பா நான் உனக்கு கமிஷன் எல்லாம் தரமாட்டேன், மக்கள் ரோடு தரமா எதிர்பார்க்கறாங்க, நான் கமிஷன் தரமாட்டேன், பார்ட்டி ஃபண்ட் தரமாட்டேன், பர்சன்டேஜ் தரமாட்டேன், ஒண்ணு ஒர்க் ஆர்டர் கூட நல்லா பண்ணி காமிக்கிறேன், தரம் குறைவா இருக்க என்ன கேள்வி கேளுங்க. இப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? மற்ற ஒப்பந்ததாரர்கள் இந்த அச்சம் வருமா வராதா இல்லையா? அப்போ ஏன் ஒரு பிளாக் லிஸ்ட் கூட பண்ணல இந்த 5 வருஷத்துல? ஒண்ணு இல்லைங்க, ஹைவேல எத்தனை சாலை ஒப்பந்ததாரர்கள் பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்காங்க சொல்லுங்க. ஜீரோ. எந்த விவரங்களும் வெளியில இல்ல. ஒரு சாலை கூட தரமா இல்லாம எல்லா சாலைகளும் 100% சரியா போட்டாங்களா? நமக்கு என்ன கேள்வின்னா, நம்ம வெளியிட்ட 4 சாலைகளே இல்லையே. மகாதேவி மங்கலத்துல ஒண்ணு சொல்ல முடியும், அதே போல வேலூர்ல ஒண்ணு சொல்ல முடியும், அதே போல நெல்லையில 2-3 சாலைகள் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த விவரங்களை தான் இப்ப இருக்கக்கூடிய டிவிகே அரசு இதை விசாரிக்கலன்னா இங்க ஏற்கனவே என்ன கரப்ஷன் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதப்பா. கண்டிப்பா சார், தொடர்ச்சியா சிந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.